கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2வது அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒருவனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தண்டையிலே உட்காரு என்று நீ சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. இப்போ பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிலும் பாருங்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் இந்த தகாத சம்பவங்கள், இந்த வேறுபாடு இன்றும் காணப்படுகிறது. பாருங்கள், வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது: ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்தனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது, உங்கள் சபைக்கு வருகிற பொழுது, நீங்கள் அந்த நல்ல மினுக்குள்ள பொன் மோதிரமும் நல்ல உயர்தர வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்களை பார்த்தால், நீங்கள் இங்கே இந்த நல்ல இடத்துல உட்காருங்க என்றும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு ஏழையான மனிதனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை அந்த ஓரத்தில் நில்லு என்றும் அல்லது என் பாதமண்டியில் உட்கார் என்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்துல உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ இங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரும் என்று நீ சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையுடைய நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. ஆகவே பாருங்கள், இந்த பேதம் நமக்குள்ள இன்றும் காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. என் பிரியமான சகோதரனே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரத்தை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். அப்போ பாருங்கள், விசுவாசத்தில் யாரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுறாருன்னா, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வதற்காகவும் தெரிந்து கொள்ளவில்லையா. அப்போ இங்கே வேறுபாடு இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக படும்போது இங்கே ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு சபையில் காணப்படக்கூடாது. ஆனால் இன்று வரையும் இங்கே அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு காணப்படுகிறது. இதை கர்த்தர் விரும்பவில்லை. இதை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இப்போ பாருங்கள், தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்களவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். இப்போ உங்களை ஒடுக்கிறது யார்? ஐஸ்வர்யவான்கள். உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இதாங்க ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு கூறுகிற காரியங்களில் ஏழை பணக்காரன் பார்க்காதீங்க. சபைகளிலே ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடை நீங்கள் பார்க்காமல் இருக்குமாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.